மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2வது பாகம் பார்க்க போறோம். அறிவியல் பரிசோதனை பயிற்சி ஆண்டு 4 பத்தி பார்க்க போறோம். ஓகே, இதுல பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் ஆண்டுல நமக்கு ஒரு சில பரிசோதனை வந்து முக்கியமான பரிசோதனைகள் இருக்கு. அதுல ஒன்றாவது வந்து இந்த கரைதல். ஓகே, ஒரு பொருள் வந்து எவ்வளவு சீக்கிரம் கரையாது சொல்லி நம்ம பார்க்க போறோம். நோக்கம்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்ப நோக்கம்னு கேட்டா உங்களுக்கு நோக்கம் எழுத தெரியணும். அப்ப நோக்கம் எழுதுவதற்கு உங்களுக்கு தேவையானது தற்சார்பு மாறி மற்றும் சார்பு மாறி, இது 2 தான் உங்களுக்கு வேணும். அதான் முக்கியமானது. ஸோ தற்சார்பு மாறிக்கும் சார்பு மாறிக்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய அப்படின்றதான் நீங்க நோக்கத்துல எழுதுவீங்க. தொடர்ந்து கருதுகோள் கேட்டிருக்காங்க பாருங்க. அதே தற்சார்பு மாறி தான் நமக்கு முக்கியம். தற்சார்பு மாறி அதிகரிக்க அதிகரிக்க நம்ம எழுதலாம், அல்லது குறைய குறைய. ஓகேயா, அதிகரிக்க அதிகரிக்க சார்பு மாறி என்ன ஆகும் அதை நம்ம எழுதுவோம். அதிகரிக்குமா அல்லது குறையுமா சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். அதான் கருதுகோள். சரியா? ஓகே, அதிகரிக்கும்னு வரலாம், அதே சமயம் குறையும்னு வரலாம். இது வந்து நம்மளோட பரிசோதனைய பொறுத்தது. ஓகே, தொடர்ந்து பாருங்க. தற்சார்பு மாறி இதுல கேட்டிருக்காங்க. அப்ப இதுல தற்சார்பு மாறி கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும் இதுல வந்து அவங்க எதை வந்து மாற்றம் செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க மாற்றம் செய்த பொருளை நம்மளால இங்க கீழே பார்க்க முடியும். அவங்க மாற்றம் செய்தது வந்து கலக்கல்களின் எண்ணிக்கை. அப்ப உங்களுக்கு தெரியணும் எத்தனை வாட்டி கலக்கியிருக்காங்க. தற்சார்பு மாறி வந்து கலக்கல்களின் எண்ணிக்கை வரணும். சார்பு மாறி, இந்த கலக்கறனால என்ன ஆகுது, சீனி முழுமையாக கரைவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் இருக்கா இல்லையா, இதான் சார்பு மாறி. சரியா? சோ உங்களுக்கு தெரியணும் எது தற்சார்பு மாறி எது சார்பு மாறின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சுதான் நீங்க வந்து முழுமையான ஒரு பரிசோதனையை பார்க்க முடியும். ஓகே, தொடர்ந்து பாருங்க. கட்டுப்படுத்தப்பட்ட மாறி. இந்த எல்லா பரிசோதனைகளையும் எது சமமா இருக்கு. உதாரணத்துக்கு அவங்க பயன்படுத்திய நீர், அதாவது 300 மில்லிலிட்டர் இருக்கா இல்லையா, நீங்க நீரின் அளவு அப்படின்னு மட்டும் கட்டுப்படுத்தப்பட்ட மாறியில போடுவீங்க. ஓகே, தொடர்ந்து பாருங்க. இவங்க வந்து 3 முகவை ஏபிசின்னு வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரே அளவான நீர் போட்டு ஒரே அளவான சீனியும் போட்டிருக்காங்க. 1 கிராம் சீனி 3 இதுலயும் போட்டிருக்காங்க. ஏ முகவையில 1 வாட்டி கலக்கியிருக்காங்க, பி முகவைய 3 வாட்டி கலக்கியிருக்காங்க, சி முகவைய 6 வாட்டி கலக்கியிருக்காங்க. அப்ப சீனி முழுமையாக கரைவதற்கு எடுத்துக்கொண்ட நேரத்தை நிமிடத்துல எழுதுவாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எது ரொம்ப கலக்குறாங்களோ அதுதான் சீக்கிரமா கரைந்துரும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த 6 வாட்டி கலக்கியிருக்காங்களே அதோட நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். ஏறக்குறைய ஒரு 1 நிமிடம். 3 வாட்டி கலக்கிறது வந்து ஒரு கரைவதற்கு ஒரு 2 நிமிடம். 1 வாட்டி கலக்கிறது வந்து 3 அல்லது 4 நிமிடம் ஆகலாம். ஸோ இப்படிதான் அந்த பரிசோதனையோட முடிவு இருக்கும். அப்ப நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா முடிவுன்னு சொல்றப்ப கலக்கல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது, அதாவது 6 இருக்கலாம், 6 எழுத மாட்டீங்க. கலக்கல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது சீனி முழுமையாக கரைவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் குறையும். இது பாருங்க, அதிகமா இருக்கிறப்ப இது குறையுது. அதுவே கலக்கல்களின் எண்ணிக்கை குறையும் போது சீனி முழுமையாக கரைவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் அதிகரிக்கும் அப்படின்னு நீங்க வந்து போடுவீங்க. சரியா? ஸோ இங்க பாருங்க, முகவை ஏவில் உள்ள சீனி கரைய ஏன் அதிக நேரம் எடுத்துக்கொண்டது. ஏன்னா அது கலக்கல்களின் எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு, அதனால் அது கரைவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டது. எந்த முகவையில் உள்ள சீனி கரைய குறைந்த நேரம் எடுத்துக்கொண்டதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சி தான். ஏன்னா அதுதான் நம்ம வந்து ரொம்ப கலக்கியிருக்காங்க அதை போட்டு. ஓகே, தொடர்ந்து பாருங்க. இந்த நிமிடத்திற்கு 10 முறை கலக்கினால் சீனி 2½ கலக்க எடுத்துக்கொண்ட நேரத்தை அனுமானிக்கவும். ஸோ இருக்கிறதோட இன்னும் குறைவா வரும். ஒருவேளை 30, 20 அல்லது 10 வினாடியிலே அதை வந்து இன்னும் சுலபமா கரைந்துரும். சீனி விரைவாக கரைய மற்றொரு வழி என்னன்னு கேட்டாங்கன்னா 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து வெப்பமான
வெப்பமான நீர் பயன்படுத்தலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வீட்ல வந்து மைலோ சரி வேற பால் எதுவும் கலக்குனீங்கன்னா கண்டிப்பா பால் மாவு போட்டு சீனி போடுவீங்க. போட்டு ஊத்துறப்ப நம்ம வந்து சுடு தண்ணி ஊத்துனோம்னா வெப்பமான நீர் ஊத்துனீங்கன்னா வெறுன்னு அதை கலக்கிடலாம். அதாவது கரைஞ்சிரும் சுலபமா. அதுவே கொஞ்சம் சூடு குறைவான தண்ணி லேஸ் சூடா தான் இருக்கு. அப்படிப்பட்ட தண்ணியை போட்டீங்கன்னா ஊத்துனீங்கன்னா அது வந்து கரைவதற்கு நேரமாகும். ஓகே. இன்னொரு வழி என்னன்னா சீனி இருக்குல்ல, அந்த பயன்படுத்தின சீனி வந்து அரைத்த சீனி. ஓகேயா? அரைத்த சீனி அதாவது மாவு மாதிரி இருந்தா ஓகே, அரைத்த சீனி வடிவில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம தாராளமா பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்துறப்ப நம்மளால வந்து சுலபமாக இந்த கரைசலை வந்து கரைக்க முடியும். நீரில் கரையும் மற்ற பொருள்கள் யாவை? ஸோ நீரில் கரையும் மற்ற பொருள்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமா உப்பு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். வேற சர்க்கரை இந்த மாதிரி பொருட்களை வந்து தாராளமா நம்ம வந்து நீர்ல போட்டு கலக்கலாம். மண் எல்லாம் போடக்கூடாது, ஏன்னா மண் எல்லாம் வந்து கரையாது நீர். சரியா? ஓகே, நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மனிதன் மனிதன் தூண்டலுக்கேற்ப துலங்குதல். ஓகே, இது வந்து ஒரு சுலபமான தலைப்பு தான். இதுல வந்து மனிதன் எப்படி தூண்டலுக்கேற்ப துலங்குவார்னு சொல்லி பார்க்க போறோம். இது வந்து மனிதனின் தூண்டலுக்கும் அதற்கேற்ப துலங்குவதற்கு இடையே உள்ள தொடர்பை ஆராய்த அந்த மாதிரி வரணும். ஸோ இதுல வந்து மாறிகள் எல்லாம் வந்து பொதுவா கேட்பது வந்து சற்று குறைவா இருக்கும். ஓகே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தூண்டும் நடவடிக்கை உங்களுக்கு தெரியணும். பனிக்கட்டியை சிறிய துண்டில் மடித்து கன்னத்தில் வைத்தல், அப்ப கண்டிப்பா கத்துவாங்க. அது மாதிரிதான் காப்பியை சுவைத்தா கசப்பா இருக்கும். கைமின விளக்கில் ஒளியை கண்களில் காடுதல், கண்ணை மூடுவாங்க. தலை நீவலை நுகர்தல், ஒரு மாதிரி நம்ம நுகர்ந்த உடனே வித்தியாசமா தோன்றும். ஊதிய பலூனை வெடித்தல், பயந்துருவோம் தப்புன்னு, சத்தம் இல்ல காதுக்குள்ளது. ஸோ இதான் தூண்டலுக்கு ஏற்ப துலங்கும் விதங்கள். மனித ஐம்புலன்கள் எவ்வித தூண்டலுக்கு ஏற்ப துலங்குன்னு நம்ம போடணும். அதாவது நம்ம 5 புலன்களும் எப்படி துலங்கும். இப்ப கண்ணு வாய் மூக்கு போடக்கூடாது. கண்ணா இருந்தா பார்ப்பது, வாயா இருந்தா சுவைத்தல், மூக்கா இருந்தா நுகர்தல், அந்த மாதிரி போடணும். மனித தூண்டலுக்கு ஏற்ப துலங்குவதை தடை செய்யும் நடவடிக்கை என்ன? ஸோ தடை செய்யும் நடவடிக்கைனா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மதுபானம் இந்த மாதிரி அருதி இருந்தா தூண்டலுக்கேற்ப துலங்கும் ஆற்றல் வந்து தாமதமாகும். அதனாலதான் சொல்லுவாங்க மது அருந்தி விட்டு நம்ம வந்து வாகனத்தை செலுத்தக்கூடாது, ஓட்டக்கூடாது, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா உங்கள் அன்றாட வாழ்க்கையில் தூண்டுதல் மற்றும் துலங்குதலின் பிற எடுத்துக்காட்டுதல். ஸோ உங்களுக்கு தெரியும், நான் 10 உறங்கிட்டு இருக்கீங்க, அலாம் அடிக்குது. ஓகே, அலாம் அடிச்சோடனே நீங்க எந்திரிச்சிடுறீங்க, இல்ல அப்பா கூப்பிடுறாங்க, அம்மா கூப்பிடுறாங்க, எந்திரிச்சு வரீங்க. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில தூண்டலுக்கு ஏற்ப துலங்குதல். சரி, அடுத்தது பாருங்க. உங்கள் கருத்துப்படி தூண்டலுக்கு ஏற்ப துலங்காவிட்ட ஒரு மனிதருக்கு ஏற்படும் விளைவு என்ன? ஸோ இதனால என்ன ஆகும்னா ஆபத்து நேரிடலாம். இப்போ திடீர்னு ஏதாச்சும் ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு காடி வாகனங்கள் வருது, பின்னாடி வந்து கூப்பிடுறாங்க, அங்க முன்னுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நமக்கு விளங்கவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆபத்து நேரிடலாம். உயிருக்கே ஆபத்து நேரிடலாம்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, 5வது கேள்வி. ஏன் தீயணைப்பு, காவல்துறை மற்றும் மருத்துவ வண்டிகளில் ஒளிரும் அவசர ஒலிகளை பயன்படுத்துகிறார்கள்? ஸோ நம்மளோட காது வந்து தூண்டலுக்கேற்ப விரைவில் துலங்கி நம்ம அதுக்கேற்ப செயல்படணும். அதுதான் அதோட செயல்படுதல், அதான் அதோட முதன்மை நோக்கம். சரி சார், இதை முடிச்சிட்டேன் சார். வந்து அடுத்தது போயிடுறேன். இது பாருங்க, முதுகெலும்புள்ள விலங்குகளின் தனித்தன்மைகள். ஸோ இதுவும் சுலபம் தான். நீங்க முதுகெலும்பு எதுக்கு இருக்கு எதுக்கு இல்லைன்னு சொல்லி பார்க்க வேண்டியதான். ஊர்வன, நீரில் வாழ்வன, மீன், பறவை. ஸோ 2 குளிர் ரத்த விலங்குகள் கேட்டிருக்காங்க. தவளை. ஸோ இந்த வாத்தழகி பிளட்டிபஸ், இதோட சிறப்பு தன்மை என்னது? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும். ஓகே, அடுத்து பாருங்க, ஈருலக பிராணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 2 உலகத்துல வாழும். பிளட்டிபஸ் வந்து பாத்தீங்கன்னா குட்டி போட்டு பால் கொடுக்கும். ஸோ உலகில் உள்ள உயிரினங்கள் முதுகெலும்பு இல்லாதவை உயிரினங்களே அதிகம். ஸோ இதை பத்தி கருத்து கேட்டிருக்காங்க. ஸோ கருத்துன்னு சொல்றபடி நீங்க ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கேற்ற விளக்கம் நீங்க அழகா கொடுக்கணும். ஸோ அதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, ஊர்ந்து செல்லும் விலங்குகள் உடல் தடித்த தோல் மற்றும் செதில்களால் மூடப்பட்டிருப்பதன் தனித்தன்மை என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இதுவும் வந்து சுலபம் தான். ஓகே, அடுத்தது சரி போயிடுறேன். நிழலின் அளவை மாற்றும் காரணிகள். ஸோ இந்த பரிசோதனை பார்த்தீங்கன்னா மெயினா வந்து நிழலின் அளவு வச்சு வரும். ஸோ வந்து உங்களுக்கு தெரியணும் எப்ப நிழல் வரும். அதாவது ஒளி புகும் பொருள்ல நிச்சயமா நிழல் வராது. ஒளி ஊடுருவாக பொருள். அதாவது ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள்ல ஒளி வந்து ஊடுருவி போக முடியலனா தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் மாதிரி தோன்றும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நிழல் மாதிரி தோன்றிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒளி வந்து புகழ்ந்து போக முடியல. ஸோ இங்க பாருங்க, ஒளி மூலத்திற்கும் சிக்கலுக்குள்ள ஒளி மூலத்திற்கும் எழுதுகோலுக்கும் இடையே உள்ள தூர அளவை மாற்ற இயலுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நோக்கம் உங்களுக்கு எழுத தெரியணும். எதற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய அப்படின்னு கேட்டா, ஒளி மூலத்திற்கும் எழுதுகோலின் இடையே உள்ள தூர நிழலின் அளவிற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப உங்களுக்கு தெரியணும். அதாவது ஒரு பொருள் கிட்ட ஒளி மூலம் இருந்துச்சுன்னா அந்த நிழல் வந்து பெருசா இருக்குமா இல்ல நிழல் சிறியதா இருக்குமான்றது தெரியணும். ஓகே, நீங்க வீட்டுல கூட ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சு கூட வீட்டுல நிச்சயமா யூஸ் பண்ணி பார்க்கலாம். கைமின் விளக்கு எடுத்துட்டு அந்த கைமின் விளக்கு ஆன் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல உங்க போனோட லைட் கூட ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பந்து இல்ல உங்க கை வந்து போன் கிட்ட வச்சு பாருங்க. ஸோ நிழல் வந்து எப்படி இருக்கும், நிச்சயமா பெருசா இருக்கும். ஓகே, பெரியதா இருக்கும். சரியா? அதுவே இந்த பொருள் வந்து சற்று தூரமா போயிருச்சு, அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இந்த நிழல் வந்து அப்படியே சிறியதா மாறிடும். அப்ப உங்களுக்கு தெரியணும் எப்ப வந்து இது வந்து பெரியதா இருக்கும், எப்ப வந்து சிறியதா மாறும்னு சொல்லிட்டு. ஸோ தற்சார்பு மாறின்றது வந்து ஒளி மூலத்திற்கும் எழுதுகோலுக்கும் இடையே உள்ள தூரம். ஸோ அந்த தூரம் தான் தற்சார்பு மாறி. சார்பு மாறி வந்து நிழலின் அளவு. அப்ப கட்டுப்படுத்தப்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்ட பொருள் அது எல்லாமே வந்து ஒரே தான். ஸோ அடுத்து உங்களுக்கு பாருங்க செய்யறாங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த எழுதுகோல் பென்சிலை வைக்கிறாங்க, இது கிட்ட போனோடனே நிச்சயமா அந்த நிழல் பெருசாயிரும். அதுவே இது எட்ட போனுச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். இந்த ஒளி மூலத்திற்கு கிட்ட வந்துருச்சுன்னா நிச்சயமா அளவு வந்து பெருசாயிரும். அதுவே ஒளி மூலத்துல இருந்து தூரமா போச்சுன்னா அதோட அளவு வந்து சின்னதாயிரும். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப முக்கியமான பகுதி. ஓகே, அடுத்தது நீங்க பாருங்க. ஒளி மூலத்திற்கும் எழுதுகோலுக்கும் இடையே உள்ள தூரம். ஸோ அந்த தூரம் கொடுக்க நிழலின் உயரம் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதோட கேள்வி. அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, முக்கியமான கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்க. எழுதுகோலுக்கு பதிலாக, அதாவது பென்சிலுக்கு பதிலா கண்ணாடி பாத்திரத்தை பயன்படுத்தி பரிசோதனை மேற்கொண்டு இருந்தால் என்ன ஆயிருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியணும், ஆடி பாத்திரம்னா கிளாஸ். ஸோ கிளாஸா இருந்தா அதுல நிச்சயமா ஒளி ஊடுருவும். ஒளி ஊடுருந்தா கண்டிப்பா அங்க வந்து நிழல் இல்லை. நிழல் இல்லைன்னா அப்ப நமக்கு வந்து இந்த பரிசோதனை செய்ய முடியாது. அப்ப உங்களுக்கு தெரியணும், இங்க வந்து பரிசோதனை செய்ய இயலாது. ஏனென்றால் ஒளி புகும் பொருள்ல வந்து நிழல் தோன்றாதுன்னு உங்களுக்கு அழகா எழுத தெரியணும். அடுத்து பாருங்க. ஓகே, காரணி இங்கதான் கேட்டிருக்கேன், இங்கதான் வந்து நீங்க எழுதணும். இதுல வந்து நீங்க என்ன எழுதலாம்னா நிழல் தோன்றாது, அதனால நிழல் இல்லை, அதனால் பரிசோதனை செய்ய முடியாதுன்னு எழுதலாம். இங்க வந்து காரணம் என்னன்னா ஒளி புகும் பொருள். சரியா? ஒளி புகும் பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இப்பரிசோதனையில் எழுதுகோலுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வேறு இரு பொருட்கள். வேறு பொருள்னு கேட்டா நிச்சயமா வந்து அவங்க வந்து ஒரு கப்பு எழுதலாம். ஓகே, குவளை எழுதலாம். ஓகே, வேற அவங்க வந்து பயன்படுத்தும் கை தொலைபேசி. ஸோ இதெல்லாமே தாராளமா எழுதலாம். இதெல்லாம் பயன்படுத்தினா நிச்சயமா வந்து அங்க நிழல் உண்டாகும். போத்தல்லாம் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னு பாத்தீங்கன்னா போத்தல்ல வந்து பிளாஸ்டிக் போத்தல் கிளாஸ் போத்தலா இருந்தா நிச்சயமா வந்து ஒளி ஊடுருவதல்ல பிரச்சனை இருக்கும். அதனால அது வந்து நமக்கு ஒரு முழுமையான இதை கொடுக்காது. அடுத்து பாருங்க, அன்றாட வாழ்வில் நிழல் கோட்பாட்டை பயன்படுத்தும் ஒரு நிகழ்வை குறிப்பிடுக. ஸோ அன்றாட வாழ்வில் நம்ம வந்து நிழல் பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துணி காய வைக்கிறது. ஸோ துணி காய வைக்க வந்து நம்ம வந்து நிச்சயமா வந்து நிழல் இல்லாத இடத்துல தான் துணியை காய வைப்போம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து ஆ சூரிய கடிகாரம்லாம் பயன்படுத்துனாங்க. ஓகே. இந்த சூரிய கடிகாரம்லாம் பயன்படுத்துறப்ப, அவங்களுக்கு வந்து இந்த நிழல் பார்த்து தான் வந்து ஆ நேரத்த வந்து அறிஞ்சாங்க. இன்னொன்னு வந்து ஒரு சில பேரு விவசாயிகள் இன்னமும் வந்து கிராமப்புறங்கள்ல வந்து கடிகாரங்கள், ஃபோன் எல்லாம் எடுத்து போமாட்டாங்க. அதெல்லாம் இருக்காது. வசதிகள் குறைவா இருக்கும். அப்ப அவங்க வந்து இந்த நிழல் வைத்து தான் என்ன செய்வாங்க, ஆ அவங்களோட அந்த அன்னைக்கு என்ன டைமா இருக்கும்னு சொல்லி ஏறக்குறைய பார்ப்பாங்க. சரி. அடுத்த பரிசோதனை பார்ப்போம். அடுத்த பரிசோதனை பார்த்தீங்கன்னா, தாவரங்கள் சூரிய ஒளி தூண்டலுக்கு துலங்குகின்றன. ஸோ இது வந்து ஆமாவான்னு கேட்டா, ஆமா. நிச்சயமா வந்து தாவரங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, நீர், சூரிய ஒளி, புவியீர்ப்பு மற்றும் தொடும் தூண்டலுக்கேற்ப துலங்கும் ஆற்றலைக் கொண்டது. ஓகே. நோக்கம் கேட்டிருக்காங்க. அப்ப உங்களுக்கு எழுத தெரியணும். நோக்கம் ஆ சூரியனின் திசைக்கும் தாவரத்தின் பாகங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய, இல்லைன்னா தாவரத்தின் பாகம் தூண்டலுக்கேற்ப துலங்கும் ஆற்றலை ஆராய அப்படின்னு சொல்லிட்டு அழகா நோக்கம் எழுத தெரியணும் உங்களுக்கு. ஓகே. கருதுகோள் பாருங்க. ஆஹ் கருதுகோள் சொன்னா உங்களுக்கு தெரியணும். சூரியனின் ஒளி வந்து அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுது, அதாவது அந்த தூண்டலும் வந்து அதிகரிக்குது. ஓகே. தற்சார்பு மாறின்னு கேட்கிறப்ப உங்களுக்கு தெரியணும், எதை அவங்க மாத்திருக்காங்க எதை மாத்தலைன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரியா? சோ அடுத்தது நம்ம பார்த்தப்ப கட்டுப்படுத்தப்பட்ட மாதிரி எது ஒரே மாதிரி இருக்கோ அதுதான். ஓகே. இங்க பாருங்க, துவாரம் இங்க வந்து அழகா துவாரம் போட்டிருக்காங்க. இது கலனி பெட்டி பி, இது வந்து ஏ, இது பாருங்க பி, இது சி. இது பில பாருங்க, துவாரம் இந்த பக்கத்து போட்டிருக்காங்க. சில பாத்தீங்கன்னா துவாரம் வந்து மேல போட்டிருக்காங்க. ஸோ இத பாத்தீங்கன்னா, படத்திற்கு அன்புள் 3 காலனி பெட்டிகளை தயார் செய்திருக்காங்க. ஸோ 3 துவாரங்கள் போட்டிருக்காங்க. பெட்டிகள் வந்து சூரிய ஒளி படும்படி வைக்கப்பட்டிருக்கு, அப்படின்னா வெளியே வச்சிருக்காங்க. தினமும் வந்து சிறிதளவு நீர் ஊத்திருக்காங்க. ஸோ 4வது நாள், 8வது நாள், 16வது நாள். சரி, இங்க பாருங்க, இந்த 3 நாட்கள் வந்து அந்த செடி வந்து எவ்வளவு எந்த திசையில வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில வந்து அழகா போட்டிருப்பீங்க. ஸோ இது போட்ட பிறகுதான் வந்து விளக்க முடிவு வரணும். ஸோ இதுல பாருங்க, மேற்கான மறைவில் ஏன் மிளகாய் செடி தூரத்தை நோக்கி வளருதுன்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் வந்து சூரிய ஒளி கிடைக்குது. ஓகே. 2வது பாருங்க, காலனி பெட்டிக்குள் பதிலாக ஒளி புகும் பெட்டியை பயன்படுத்தி ஆராய்வினை மேற்கொண்டிருந்தால் ஆராய்வி முடிவு எவ்வகை அமைந்திருக்கும். ஸோ ஒளி புகும்னு பார்த்திருந்தா அது வந்து நேரடியா நார்மலா தான் வளர்ந்துருக்கும், சூரிய ஒளி இருக்கிற திசையை நோக்கி. ஏன்னா ஃபுல்லா வந்து காலனி பெட்டியில பயன்படுத்துறதுனால ஒளி புகாது, அதனால துவாரத்தை நோக்கி அது வளருது. சூரிய ஒளியின் துண்டலுக்கு துலங்கும் செடியின் வேறு இரு பாகங்கள் அப்படின்னு பார்த்தா இலை இருக்கிற பாகம். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேல் தண்டு அப்படி சொல்லலாம். ஓகே. மேல் தண்டு இருக்கிற பாகம், அதாவது இலை தலைகள் மேல பாகங்கள் இருக்கா இல்லையா, அதுதான் வந்து சூரிய ஒளி நோக்கி வளரும். ஓகே. தாவரங்களுக்கு சூரிய ஒளி கிடைக்காவிட்டா என்ன நிகழும் என்பதை ஊகித்திருக்க. அதால வந்து ஒளிச்சேர்க்கை செய்ய இயலாது. ஸோ ஒளிச்சேர்க்கை அதால செய்ய இயலவில்லை என்றால் அது வந்து அந்த பாகங்கள் வந்து வாடிவிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வாடிவிடும். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, தாவரங்களுக்கு ஏன் சூரிய ஒளி மிகவும் அவசியம். ஒன்று வந்து ஒளிச்சேர்க்கை செய்வதற்கு. ஓகே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மெயினா வந்து ஒளிச்சேர்க்கை, அது கீழே தான் வந்து நீங்க சொந்தமா உணவு தயாரிக்க அப்படி சொல்லி போட்டு. ஓகே. நம்மளோட அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க, ஒளி தடுப்பான் போட்டிருக்கு. ஸோ ஒளி தடுப்பான்னு உங்களுக்கு தெரியணும், எப்படி வந்து ஒளியை தடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ ஒளி எப்படி உருவாகுதுன்னா, அது வந்து ஒரு பொருள் மற்றொரு பொருள் மீது பட்டு ஒளி உருவாகுது. அதிவேகமான ஒளிகள் வந்து ஒளி தூய்மை கிட்ட ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு நம்மளோட
காடியா இருக்கலாம், அப்படி லோரியா இருக்கலாம், ரொம்ப சத்தமா இருக்கும் ஒரு சில சமயத்துல. அப்ப அதான் வந்து ஒலி தூய்மைக்கேட்டு உருவாக்குது. ஸோ நீங்க அதை பார்த்தீங்கன்னா அதே விதத்துல ஒலி தூய்மைக்கேடு வந்து மனிதன், விலங்கு மற்றும் சுற்றுச்சூழல் தீங்கு விளைவிக்கும். அதனால அதிர்வுகளால் வந்து ஒலிகள் உருவாகுது. காற்றில் உள்ள அதிர்வுகளை ஒலியாக நம்ம உணர்றோம். ஓகே, இங்க பாருங்க. இதுல வந்து ரெண்டு மாதிரி. இது வந்து முதல் மாதிரி, இது ரெண்டு மாதிரி. அதாவது இரும்பு புட்டி இந்த மாதிரி டின்னை எடுத்து அது உள்ளுக்கு கூலியை போட்டிருக்காங்க. இதுவும் போட்டிருக்காங்க. ஆனா சுத்தி பார்த்தீங்கன்னா நுரை பஞ்சு இருக்குல்ல, அதை அழகா ஒட்டி இருக்காங்க. ஸோ இது ஏன் ஒட்டி இருக்காங்கன்னா இந்த நுரை பஞ்சு வந்து சத்தத்தை வந்து ஈர்க்கும். அப்ப நமக்கு வந்து சத்தம் வந்து வெளியே விளங்காது. ஸோ அதான் அதோட காரணம். ஸோ இது மாதிரி பாருங்க, படி 1, படி 2. இது முதல் எக்ஸ்பெரிமெண்ட்கானது, இது வந்து ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்கானது. ஓகே, ஸோ மனிதர்களுக்கு தீர்வு விளைவிக்கும் ஒளியின் 2 விளைவுகளை பட்டியலிடுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தீங்கு விளைவிக்கும்னா உங்களுக்கு தெரியும், நம்மளோட காது காது கேட்காமல் போயிடும். ஓகே, காது கேட்காமல். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒலியை கேட்கறதுல வந்து சிரமம் ஏற்படலாம். ஓகே, சிரமம் எதிர்நோக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்க, ரெண்டாவது கேள்வி, அதிவேக ஒலி வெளிப்படும் போதெல்லாம் ஒலி தூய்மைக்கேட்டை எவ்வாறு தவிர்ப்பது? ஓகே, நம்ம வந்து அடைப்பான், ஓகே, காது அடைப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பயன்படுத்தலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து இயர் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இயர் பிளாக் வந்து நம்ம போட்டுட்டோம்னா நமக்கு அந்த அளவுக்கு காது சத்தமாக இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஃப்ளைட்டில் எல்லாம் போகிறப்ப வந்து ஒரு இயர் பிளாக் ஒரு பஞ்சு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை போட்டோம்னா நம்ம ஃப்ளைட்டில் ஏறுறப்ப அந்த சத்தம் அதிகமாக இருக்காது. ஓகே, தொடர்ந்து பாருங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ரொம்ப ஹெவி மிஷினரி சொல்லுவாங்க, ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அடைப்பான் மாதிரி இயர்ஃபோன் மாதிரி இருக்கும், பட் இந்த இடத்துல பஞ்சு மாதிரி இருக்கும், இப்படி போட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் போடுறதுனால காது வந்து காது கேட்கும் திறன் வந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் இதை பயன்படுத்துகிறாங்க. ஓகே, தொடர்ந்து பாருங்க. புட்டிக்குள் நுரைப்பஞ்சு வைத்து மூடிய பின் குளிக்கலாம் என்ன ஆகும்? சத்தம் இருக்காது. ஸோ அதான் அதோட எக்ஸ்பிளைனோட முடிவு. சத்தம் வராது. ஓகே, சத்தம் இருக்காது, இல்லைன்னா குறைவாக கேட்கும்னு எழுதலாம். நாலாவது கேள்வி பாருங்க. இளம் ஆய்வாளர்களாக நீங்கள் அன்றாட வாழ்வில் இதே கோட்பாட்டினை பயன்படுத்தும் உதாரணம். ஸோ எங்க வந்து இந்த மாதிரி பஞ்சு எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றாவது வந்து நம்ம போற சினிமா தேட்டர் இருக்கா இல்லையா, திரையரங்கம், அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வால்னா சுவர்ல பாத்தீங்கன்னா பஞ்சு விட்டு இருப்பாங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தேட்டரோட பாக்ஸ்க்கும் இன்னொரு தேட்டர் பாக்ஸ்க்கும் சத்தம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இன்னொன்று எக்கோ இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி சினிமாவில் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம். இப்போ நீங்கள் ஒரு சில மண்டபம் போயிருப்பீங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசினாங்கன்னா ஒரு எக்கோ கேட்கும். ஸோ அதை வந்து நம்ம இது மூலமாக தவிர்க்க முடியும், பஞ்சு ஓட்டுறது மூலம். சரி, நம்ம பாருங்க, அடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய சக்தி. அப்படின்னா அந்த சக்தி மூலங்கள் வந்து அழியாது, தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து சூரியன், காற்று, நீர், கடல் அலைகள், அணுசக்தி, உயிரின தொகுதி, புதைப்படிவ எரிபொருள், இது எல்லாமே வந்து சக்தி வந்து அழியாது, இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் புதுப்பிக்கக்கூடிய சக்தி. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்திருக்காங்க. அதாவது ஒரு கப்பல் மாதிரி, இது வந்து பாய்மர கப்பல்னு சொல்லுவாங்க, அந்த டிசைன் மாதிரி உருவாக்கி இருக்காங்க. ஸோ காகிதம், நீர் உறிஞ்சி, பாலிஸ்டிரீன் அதை வச்சு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டாங்க. இந்த திட்ட நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்ட சக்தி என்ன? ஸோ சக்தினாலே உங்களுக்கு தெரியணும், காற்று தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ காற்று வச்சு தான் வந்து அது நிகழ்வு. படகை வேகமாக நடத்துவதற்கு இந்த வடிவமைப்பை எதை மேம்படுத்தலாம்? ஸோ எதைன்னு பார்த்தீங்கன்னா நீர் உறிஞ்சின் அளவையும் காகிதத்தின் அளவையும். நீர் உறிஞ்சி வந்து இன்னும் உயரமாக்கிட்டு காகிதத்தை வந்து இன்னும் பெருசாகவும் ஆக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க செய்தா வந்து படகு வந்து இன்னும் வேகமா போவோம். இளம் ஆய்வாளராகிய நீங்கள் அன்றாட வாழ்வில் ஸோ இந்த கோட்பாட்டை பயன்படுத்தும் ஒரு உதாரணம்.
அதாவது காற்று மூலியமா நகரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பாய்மரக்கப்பல். ஸோ அதான் வரும். சரி, இன்னைக்கு பாருங்க நம்ம வந்து ஒளி ஊடுருவு மற்றும் ஊடுருவா தன்மை பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒளி ஊடுருவும் தன்மைக்கேற்ப வகைப்படுத்தலாம். வெவ்வேறு வகையான பொருட்கள் மீது ஒளி ஊடுருவும் அளவு பொருளின் தன்மைக்கேற்ப மாறுபடும். ஸோ இது உங்களுக்கு தெரியணும். ஸோ ஒளி ஊடுருவும் பொருள்னா முழுமையா ஒளி ஊடுருவும் பொருள், இது ஊடுருவா பொருள், ஊடுருவும் பொருள், குறையொலி ஊடுருவும் பொருள். அப்படின்னா குறைஞ்ச அளவான ஒளி மட்டும்தான் அந்த பொருளை வந்து ஊடுருவி செல்லும். ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ நோக்கம் பார்த்தீங்கன்னா தற்சார்பு மாறிக்கும், ஓகே, தற்சார்பு மாறிக்கும் சார்பு மாறிக்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய, அந்த மாதிரி வந்திருக்கணும் நோக்கம். கருதுகோள் உங்களுக்கு தெரியணும். தற்சார்பு மாறி அல்லது சார்பு மாறி அதிகரிக்க அதிகரிக்க இது வந்து அதிகரிக்குமா குறையுமா அந்த மாதிரி வரும். மற்றபடி மாறிகள் எல்லாம் நார்மலாக வரும். சரி, இதில் வந்து உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்னன்னா, எந்த பொருள்ல வந்து குறிப்பாக ஒளி ஊடுருவும் ஊடுருவாது தெரியணும். இப்போ புத்தகம் பார்த்தீங்கன்னா கிராஸா இருக்கும், இது வந்து ஒளி ஊடுருவாது. அட்டை தட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறையொலி ஊடுருவும், கொஞ்சமா ஊடுருவோம். ஆடிச்சாளரம்னா, ஆடினா கிளாஸ், ஸோ அது கண்டிப்பா ஒளி ஊடுருவும், உங்களுக்கு தெரியணும். வண்ண நெகிழிப்பை, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி ஊடுருவும். வண்ணத்தால் ஒளி ஊடுருவாது. நெகிழி அட்டை ஒளி குறையொலி அப்படி கொஞ்சமா ஊடுருவும். அடுத்து பாருங்க, நெகிழி புட்டியும் அப்படிதான் குறையொலி ஊடுருவும். நுரை பட்டை கண்ணாடி, ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய குறையொலி ஊடுருவும். பொம்மை ஊடுருவாது. ஸோ இந்த மாதிரி இந்த பொருளை வந்து ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரியணும் எந்த மாதிரி பொருளை வந்து ஒளி ஊடுருவோம் ஊடுருவாதுன்னு சொல்லிட்டு. கேள்விகள் பாருங்க. மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையில் கை மின் விளக்கிற்கு ஈடான சுய ஒளி மூலம் யாது? அதுக்கேற்ற மாதிரி சுய ஒளின்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமா ஒளின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி. ஸோ உங்களுக்கு தெரியணும். ஸோ சூரிய ஒளி தான் வந்து சொந்தமா கிடைக்கக்கூடிய ஒரு ஒளி. தொடர்ந்து பாருங்க. வீடுகளில் பயன்படுத்தப்படும் சன்னல் எந்த ஒளியின் தன்மையை பிரதிபலிக்குது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒளி ஊடுருவும். ஓகே, ஒளி ஊடுருவும் தன்மை கொண்டது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டார் வண்டியில் பொருத்தப்பட்டிருக்கும் முன்புற மற்றும் பின்புற கண்ணாடி ஒளி ஊடுருவும் தன்மையில் செயல்படுகிறது. ஆனால் அம்மோட்டார் வண்டியில் வலது மற்றும் இடது புற பக்கவாட்டு கண்ணாடிகள் ஏன் அவ்வாறு செயல்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியணும்னா, முதல்ல நம்ம காடியில வந்து முன்னுக்கு இருக்கிற கண்ணாடியும் பின்னாடி இருக்கிற கண்ணாடியும் ரெண்டும் வந்து முழுமையா ஒளி ஊடுருவும். ஓகே, ரெண்டாவது வந்து ஒளி ஊடுருவாது. ஆனா வந்து அது எப்படிப்பட்ட தன்மை கொண்டு இருக்கும்னா ஒளி பிரதிபலிக்கும் தன்மை கொண்டது. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால வந்து எழுத முடியும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த காடியோட சைட் மீரை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஒளி வந்து பட்டுச்சுன்னா இந்த பின்னாடி இருக்கிறது நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அப்படிதான் நமக்கு வந்து தெரியும். இங்கே வந்து நம்ம கண்கள் இருக்குன்னா நம்ம கண்ணுக்கு தெரியும், ஓகே பின்னாடி இந்த காடி வருது. ஓகே, ஏன்னா இது வந்து ஒளி பிரதிபலிப்பு. ஸோ இது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பரிசோதனை பார்க்க போகிறோம். பூமி தன் அச்சில் சுழல்வதால் ஏற்படும் விளைவுகள். ஸோ உங்களுக்கு தெரியணும், பூமி வந்து தன் அச்சில் மேற்கிலிருந்து கிழக்கா சுழலுது. ஓகே, பூமி வந்து தன் அச்சில் சுழல்வதற்கு 24 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுது. பூமி சூரியனை சுற்றி வரதா 365 நாள். ஸோ உங்களுக்கு தெரியணும் இத்தனை நாள்னு சொல்லிட்டு. ஓகே, அதை முடிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாருங்க, களிமண் இருக்கு, அட்டை தட்டு, பென்சில். ஸோ இது வந்து பயன்படுத்தி பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு பயன்படுத்தி பார்க்குறாங்கன்னா, சூரியன் எந்த திசையில் இருக்கு, அதோட நிழல் வந்து எப்படி இருக்கு,
நீட்டா இருக்குமா, கட்டையா இருக்குமா, இல்ல சின்னதா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியணும்னா, காலையிலயும் சரி, மதியம் 2 நாள் சரி, இதுல வந்து 8 மணி தான் ஆக உயரமா இருக்கும், 4 மணியும் ஆக உயரமா இருக்கும். இந்த 10 கொஞ்சம் சின்னதா இருக்கும், அதே மாதிரிதான் 4 கொஞ்சம் சின்னதா இருக்கும், 12 பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டையா நடுவுல இருக்கும். ஸோ ஏறக்குறைய இந்த அளவுல தான் வந்து சூரியனோட நிழல் வந்து அமைந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இங்க கேள்விகளுக்கு போறோம். பூமி தன் அச்சில் சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியணும், 24 மணி நேரம். ஓகே. நிழலின் திசையிலும் நிழல் நீளத்திலும் மாற்றம் ஏற்படுவதன் காரணம் வந்து சூரியனின் அமைவிடம். சூரியனின் அமைவிடம். அடுத்து பாருங்க, மதியம் 12 மணிக்கு தோன்றும் நிழலின் நீளத்தையொட்டிய ஊகம் என்ன? ஸோ நிச்சயமா வந்து அது குட்டையாக இருக்கும். ஓகே. அடுத்தது பாருங்க, நிழலின் நீளம் குறைந்து அதிகரிப்பதன் காரணம் வந்து சூரியனோட திசை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு திசையில இருக்கு, பிறகு ஒரு திசையில இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியணும், சூரியன் வந்து கிழக்கே உதித்து மேற்கே மறைதல் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து நிழலின் திசை இருக்கும். ஸோ நிழலின் உருவாக்கத்தை விவரிக்கவும். ஸோ எப்படி நிழல் உருவாகுதுன்னா, ஒளி தடைப்படும் பொழுது, ஒளி தடைப்படும் போது நிழல் உருவாகின்றது. ஸோ இது உங்களுக்கு தெரியணும். ஸோ இதை தெரிஞ்சாதான் நம்மளால வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தெரிஞ்சுக்க முடியும். சரி, அதனை அடுத்து இறுதி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்க்க போறோம். இது வந்து நிம்புகோல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நிம்புகோல்ல பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து என்ன இருக்கும்னா, ஆதார தானம், பலு மற்றும் சக்தி. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பலு, இது வந்து சக்தி. ஓகே, இது வந்து ஆதார தானம். ஸோ இதுதான் தேவைப்படும் மூன்றது. ஸோ உங்களுக்கு என்ன தெரியணும்னா, முக்கியமானது எப்ப வந்து நம்மளால சுலபமா ஒரு பொருளை நகர்த்த முடியும்ன்றது தெரியல. எப்பொழுதும் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு பொருள் வந்து இப்படி இருக்குன்னா அந்த பொருளை வந்து பலூன்னு வச்சுக்குவோம். அந்த பலுவை நம்ம நவுத்துறதா இருந்தா நம்ம வந்து கண்டிப்பா சக்தி பயன்படுத்துவோம். ஸோ அதோட ஆதார தானம் பலுவுக்கு கிட்ட இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து சுலபமா நம்மளால நகர்த்த முடியும். அதுவே வந்து இந்த ஆதார தானம் ரொம்ப தள்ளி இங்க இருக்குச்சுன்னா நம்ம நகர்த்த முடியும், ஆனா நமக்கு வந்து அதிக சக்தி தேவைப்படும். ஸோ அது தெரியணும் உங்களுக்கு, அதிக சக்தி தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து ஒட்டுமொத்தமா இதுல அவங்க சொல்ல வந்தது. ஸோ நீங்க பாருங்க, ஆதார முக்கோணத்தின் எந்த நிலையில் அலிப்பான் தூக்குவது கடினமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, சக்தியின் அருகில் இருந்தால் கடினமாக இருக்கும். ஓகே. ஸோ அன்றாட வாழ்வின் நிம்புகளின் உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விளையாடுறோமா இல்லையா, ஏற்றம் இறக்கம் விளையாட்டு. ஸோ அந்த ஜொங்காங் ஜொங்கின்னு சொல்லுவாங்க, அது ஏற்றம் இறக்கம் விளையாட்டு. ஓகே, அதை தவிர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வேற எங்க நிம்புகோல் பயன்படுத்துவோம்னா, ஒரு பொருளை வந்து நகர்த்துவதற்கு, ஏதாச்சும் ஒரு கடினமான பொருளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துவதற்கு இந்த இதை பயன்படுத்துவோம். மூன்றாவது கேள்வி பாருங்க, ஆதார தனத்திற்கும் பலுவுக்கும் இடையே உள்ள தூரத்திற்கும் அழிப்பானை தூக்க தேவைப்படும் நாணயங்களின் எண்ணிக்கைக்கும் என்ன தொடர்பு? ஸோ உங்களுக்கு தெரியுமா, ஆதார தானத்திற்கும் பலுவுக்கும் இடையே உள்ள தூரம் வந்து குறைவா இருந்துச்சுன்னா, குறைவா இருந்தா அழிப்பானை தூக்க தேவைப்படும் நாணயங்களின் எண்ணிக்கையும் வந்து குறையும்.
அதுவும் வந்து குறைவாக தான் இருக்கும். அப்படி அதுவே இது அதிகமாக இருந்துச்சுன்னா இதுவும் நமக்கு அதிகமாக தேவைப்படும். சரியா? ஸோ இதோட வந்து நம்மளோட பரிசோதனை முடியுது. உங்களுக்கு வந்து அப்பயும் விளங்கலை அப்படின்னா நம்ம வந்து பள்ளிக்கு வந்த பிறகு சார் உங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். சரியா? அனைவருக்கும் நன்றி.